Hello guys, good to see you all again from another big talk. Well, today I'm going to talk about a very different topic. It's talking about Latin America. So Latin America is confusions and great things like communism countries, Cuba and Venezuela, Mexico, Argentina, Brazil, a lot of things. So I'm going to talk about Venezuela, right? Venezuela is Hugo Chavez, and also high inflations and world highest inflation, highest unemployment, world, very dangerous country in the violence. இந்த மாதிரியான நிறைய ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது இந்த கண்டெம்பரரி வேர்ல்ட்ல, ரைட்? ஸோ வெனிசுலாவுடைய நாங்க பேக்ரவுண்ட் போய் பாத்தீங்கன்னா 1931ல இருந்து 90s 80 வரை காட்டியும் இந்த பீரியட் வந்து இட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் பீரியட். அண்ட் இந்த பீரியட்ல வந்து இட்ஸ் வெனிசுலா இஸ் பூமிங். In Latin America is the richest country, and the world fourth richest country during the period because of oil. The world biggest oil resources anga irukudhu, and due to that reasons, and the country prosperous and the employment and the worthy ellame or great thing arrange. And that reasons also and the country not always like or autocratic or leadership on because of resources depend. But today is different. Venezuela is collapsed, crisis, high inflations, employment, death rates, and இப்படியான நிறைய social index is நெகட்டிவா இருக்குது, right? So இதுல வந்து முக்கியமாக நான் பேச போற டாபிக்ல பாத்தீங்கன்னா ஏன் இந்த வெனிசுலா வேர்த்ல இருந்து கிரைசிஸுக்கு மாறதுக்கான என்ன காரணம். சோ நாங்க பேசிக்கா வந்து இதுல வந்து முக்கியமா பேச வேண்டிய டாபிக்ல இருக்காரு யூகோ சாவஸ் சொல்லக்கூடிய அந்த நாட்டு former president. சோ இவரை பத்தி பாக்குறதா இருந்தா he is like a communist leader and when also a military person சொல்லலாம். 1971 to 1992 வரைக்காட்டி ஒரு மிலிட்டரியில சர்வ் பண்றார் and a poor family இருந்து வர்றார். as also வெனிசுலான்னு சொல்ற நேரம் அந்த நாட்டுல வந்து is a great leader, the man for the poor people, very supportive, அந்த மாதிரியான ஒரு charismatic leader னு சொல்லலாம், right? And also he always against the US and the other countries, and especially he got a good alliance with the Russia and the US against matta alliance oda அவர் ரொம்ப close ஆன relationship வச்சிருந்தார். So but his career பார்க்கிற நேரம் he became a president 1999ல வந்து president ஆகிறார், like Venezuela. So Venezuela அந்த periodல வந்து industrial revolutions and the oil price எல்லாம் நல்ல ரேட்ல இருந்தனால global marketல it's a good country. But இவருடைய இந்த period 99ல இருந்து 2013 அந்த period வரக்காட்டி பாத்தீங்கன்னா வெனிசுலாவுடைய சில அவருடைய எடுத்த ஃபாரின் பாலிசிஸ் and but even though democratic country னு சொன்னதுக்கு என்ன 1958ல இருந்து democratic country னு சொன்னதுக்கு என்ன இந்த கண்ட்ரில இருந்து அவருடைய decision making, அவருடைய subordinate is a government எடுத்த decisionனால countries went to the deep down னு சொல்லலாம், right? என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய decision எப்படி இருந்துச்சு சொன்னா ஆயில ரிசோர்ஸா வச்சுக்கொண்டு அவருடைய மத்த எந்தவித இனிஷியேட்டிவ்ஸும் இருக்கவில்லை. அவங்க டிபெண்ட் ஆனது ஃபுல்லி ஆயிலுடைய பிரைஸ வந்து லைக் ஹை பிரைஸ லைக் பிக்ஸ் பண்றாங்க. பிகாஸ் ஆஃப் மொனோபொலி ஆன ஒரு மார்க்கெட் தான் அந்த ஆயில் சொல்லலாம். மிடில் ஈஸ்ட் அண்ட் ரஷ்யா அண்ட் வெனிசுலா இந்த மாதிரி இடங்கள்ல தான் ஆயில் ரிசோர்ஸ் கூடுதலா இருக்குது. ஸோ இவனுடைய பிரைஸ் ஹையா வைக்கிற நேரம் என்ன நடக்குன்னு சொன்னா அந்த பிரைஸுக்கு வந்து இப்ப இருக்கிற அதர் கண்ட்ரிஸ் வந்து ரிசோர்ஸ் பர்பஸ் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. இதால இவங்களுடைய லைக் இன்பவுண்டிங் ஃபாரின் இன்கம் சோர்ஸ் நல்லதா இருந்திருக்குது. சோ இதால இவங்க என்ன செய்யணும்னா மத்த சோர்சஸ் மத்த செக்டர்ஸ் வந்து ரொம்ப லைக் கேர் பண்ணல, டெவலப் பண்ணல. லைக்
சோ அதுல வந்து என்ன நடக்குன்னு சொன்னா பிரைவேட் செக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க கவர்மெண்ட் ஸ்டேட்ஸுக்கு எடுக்கிறாங்க. இட்ஸ் நேஷனலிசம் சொல்லக்கூடிய ஸ்டேட்ஸ் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்க. இதால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா ப்ரொடக்டிவிட்டியோட இருக்கல. லைக் இண்டிவிஜுவலி அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஃபோர்ஸஸ்க்கான சரியான salaries and ஜாபுக்கான ஒரு அஷூரன்ஸ் இருக்கல. அண்ட் பிரைவேட் செக்டர்ஸ் இல்லாதனால மோஸ்ட் ஆஃப் தி குளோபல் கனெக்டிவிட்டிஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் வந்து பிளாக் பண்ணப்படுது. இதால நிறைய விஷயங்களால என்ன நடக்குன்னா எண்ட் ஆஃப் த டே வெனிசுலா இஸ் ஸ்ட்ரகலிங். லைக் ஆஃப்டர் 2013க்கு அப்புறம் பிரசிடென்ட் லைக் Hugo Chavez due to the heart attack la, not cancer la, cancer அவருடைய பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. பட் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆஃப்டர் 6 months அப்புறம் due to the heart attack கால வந்து அவர் வந்து passed away. And that reasons what happened, செகுவேரா மன்னிக்கும் செகுவேரான்னு சொன்ன காரணம் வந்து பிகாஸ் ஆஃப் அதையும் நான் சொல்லிடணும். எங்கட சாவேஸ் வந்து மோஸ்ட்லி இன்ஸ்பயர் ஆன ஒரு லீடரா வந்து செகுவேராவை அவர் சொல்றார். மோஸ்ட்லி டியூ டு அந்த அவருடைய பேஷன் அந்த பாலிட்டிகல்ஸுக்கு வரதுக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் இருந்தது செகுவேரா. சோ சாவேஸ் பாத்தீங்கன்னா இப்ப சாவேஸ் ஆஃப்டர் லைக் அவருடைய டெத்துக்கு அப்புறம் வேர்ல்ட்ல வந்து சாவேஸ் மேல இருந்த அந்த ட்ரஸ்ட்னாலதான் வெனிசுலா அந்த பிகாஸ் ஆஃப் அவருடைய லீடர்ஷிப் வந்து அகெயின்ஸ்ட் யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டா இருந்தது. லைக் இப்ப நார்த் கொரியா எப்படி அகெயின்ஸ்டா, சவுத் ரஷ்யா எப்படி அகெயின்ஸ்டா இருக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப் இருக்கிறனால தான், கரிஸ்மெட்டிக் லீடர் இருந்தனால தான் வேர்ல்டு வந்து டீலிங் வித் வெனிசுலா. சோ அவருடைய டெத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருச்சு whether Venezuela going to be survived or not. லைக் அதால வந்து வேர்ல்டுல இருந்த அந்த வெனிசுலாவோட இருந்த கரன்சிக்கான ஒரு டிமாண்ட் வந்து it's went to deep down. It's a recession சொல்லலாம், depression, decision சொல்லக்கூடிய lowest GDP and high inflations, employments இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணப்படுது பிகாஸ் ஆஃப் அவருடைய டெத்துக்கு அப்புறம். சோ அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்கிற இந்த கிரைசிஸ் சொல்றது ரொம்ப டீப்பா போயிருக்குது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட், ரைட்? சோ இந்த பிரசிடென்ட் பத்தி நாங்க பேசலாம். ஜஸ்ட் பி வித் us. சோ நிக்கோலஸ் மருடோ. So as I'm sorry, maybe என்னுடைய pronunciations பிள்ளையா இருக்கலாம். நிக்கோலஸ் மருடோன்னு சொல்லக்கூடிய current president, Venezuela president வந்து after Chavez இறந்த பிறகு 2013 he became a president, right? இவருடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா இது சாதாரணமா ஒரு டாக்ஸி டிரைவர் அண்ட் லேட்டர் தட் அவருடைய டிரைவர் அதுல இருந்து ஒரு ட்ரேட் யூனியன்ல லீடர் ஆகுறாரு அண்ட் அப்படியே அவருடைய கனெக்ட் டு தி பொலிட்டிக்கல் லைஃபுக்கு வர்றாரு. சோ இந்த இவருடைய லீடர்ஷிப்ல வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இவருடைய ஒரு லைக் எங்களுக்கு சாவேஸ் தெரியும், இஸ் அ மேன் தி லீடர் ஃபார் தி புவர் பீப்புள், மேன் ஃபார் தி புவர் பீப்புள்னு சொல்லலாம். பட் இவருடைய கம்யூனிட்டி எப்படி இருக்கு சொன்னா இவருடைய சர்டன் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, இவருடைய மிலிட்டரி குரூப் அண்ட் ரிச் ஹை கிளாஸ் லைக் ரிச் பீப்புளுக்கு தான் இவருடைய சப்போர்ட்டிவ்னஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் அவருடைய எடுக்கிற டெசிஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் அண்ட் எல்லாமே வந்து இவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குது. நாட் ஃபார் தி புவர் பீப்புள், நாட் ஃபார் தி மிடில் class and the low class people. Like in the communities க்கு வந்தான benefit ஒன்று இல்லாம இருக்குது. Like because of இவருடைய மிஸ்டர் மருடோடைய decisions and the government ruling, right? So இந்த ரீசனால தான் இப்ப கண்டெம்பரரியா இருக்கிற வெனிசுலாவுடைய இந்த கிரைசிஸ், அந்த சாவேஸ் மேல இருந்த வேர்ல்டு லீடர்ஸ் அண்ட் வேர்ல்ட் கண்ட்ரில இருந்த அந்த ட்ரஸ்ட் வந்து மருடோ மேல இருக்கல. பிகாஸ் ஆஃப் இவருடைய லீடர்ஷிப் இட்ஸ் நாட் கோயிங் டு பி குட். பிகாஸ் ஆஃப் இதால நிறைய ப்ரொடெக்ட்ஸ் நடக்குது. 2018 அவருடைய 2019 அவருடைய வந்து வெனிசுலாவுடைய ப்ரொடெக்ட்ஸ் நடக்கப்பட்டுச்சு. பிகாஸ் ஆஃப் 2017 இவருடைய எலெக்ஷன் இட்ஸ் நாட் கோயிங் டு பி குட்னு சொல்லி அதால அவங்களுடைய ஆப்போசிஷன் லீடர்ஸ் நிறைய பேர் வந்து இவருக்கு எகெயின்ஸ்டா இருந்தாங்க. ஃபைனலி அவர் ஆப்போசிஷன் ஒரு பார்ட்டியை வந்து அவர் என்டையர் ban pandrar and he's now currently he's the one like powerful person and a leader in the Venezuelan சொல்லலாம், right? So இப்பக்கு இந்த சிச்சுவேஷன்ல என்ன மென்ஷன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா வெனிசுலாவுடைய ஆயில்னு சொல்லக்கூடிய ரிசோர்ஸால தான் வெனிசுலா வந்து லாட்டின் அமெரிக்கால வந்து இட்ஸ் a worthiest countryன்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல வந்து நிறைய இடங்களை செக் பண்ணி பார்த்ததுல வந்து
இப்ப இருக்கிற ஆயில் ரிசோர்சஸும் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதாக. ஸோ இதால வந்து அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் ஆல்சோ இப்ப இருக்கிற அவங்களுடைய கம்யூனிசம்ஸ் அண்ட் ஃபாரின் ரிலேஷன்ஷிப்ஸ் நாட் கோயிங் டு பி குட். அண்ட் ஆல்சோ குளோபலி வந்து யூஎஸ் வந்து சாங்ஷன்ஸ் பண்ணிருக்கிறாங்க அகெயின்ஸ்ட் வெனிசுலா பிகாஸ் ஆஃப் எங்களுடைய இந்த லோக்கல்ஸ் கிரைசிஸ் அண்ட் தி வேர்ல்டு ட்ரேட் கிரைசிஸ். ஸோ அந்த ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஜிட்டல் கரன்சிலே வந்து பெட்ரோன்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து 2020 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க வெனிசுலா பிகாஸ் ஆஃப் இந்த கிரைசிஸ் அண்ட் இன்ஃபிளேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு மெத்தடாவும் அண்ட் ஆல்சோ யூஎஸ் சாங்ஷன்ஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வந்து டிஜிட்டல் கரன்சி வந்து ஸ்பெஷலி வெனிசுலியன் டிஜிட்டல் கரன்சியா தான் இந்த பெட்ரோன்னு சொல்லக்கூடிய கரன்சி வருது. மேபி பட் இதை பத்தியான நிறைய ரூமர்ஸ் அண்ட் காசிப் போகுது. மேபி இது வந்து வர்த்ஃபுல்லா இல்லையான்னு சொல்றதுக்கான ஒரு கொஸ்டின் இருக்குது. பிகாஸ் இப்ப இருக்கிற வெனிசுலா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த ட்ரேட்ஸ் அண்ட் ஆயில டிபெண்டா இருக்குது. அண்ட் இப்ப ஆல்சோ ஆயில் கிரைசிஸ் ஆயில் டிபிசிட் ஒன்று இருக்குது அந்த கண்ட்ரில. சோ இதால வந்து அவங்களுக்கு யூஎஸ் டாலரை பைபாஸ் பண்ணி வெனிசுலியன் பெட்ரோல் டிஜிட்டல் கரன்சி த்ரூ குளோபல் ட்ரேட் பண்ண முடியுமான்னு சொல்றது ஒரு கொஸ்டின் மார்க். பட் ஸ்டில் வேர்ல்டுடைய இந்த 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 டிஜிட்டல் கரன்சி அண்ட் பிட்காயின் இந்த விஷயங்கள்ல ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணிருக்கிறார் பிரசிடென்ட் Maduro because of to control the inflation. மேபி அது எவ்வளவு தூரத்துக்கு பாசிபிலிட்டி சொல்றதுக்கு பார்க்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, ரைட்? சோ எனிவே வெனிசுலான கூடிய நாட்டிலுடைய ஒரே விஷயம் நாங்க லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா, as a கண்ட்ரியோ as a பர்சனோ ஒரு விஷயத்துல மட்டும் டிபெண்டா இருந்தால் கண்ட்ரியுடைய மேபி ஃபியூச்சர் ஓ பர்சனுடைய ஃபியூச்சர் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி குட், ரைட்? சோ ஆயில்னு சொல்ற விஷயத்த விட்டு அவங்க மத்த விஷயங்களுக்கு அவங்க ஸ்கிப் பண்ணி ஓவரால் அவங்களுடைய மத்த ரிசோர்சஸையும் அவங்க சரியாக யூஸ் பண்ணி இருந்தால், எஸ்பெஷலி மேன் resources and skill and இந்த மாதிரி விஷயங்களை செய்திருந்தால் ஒரு நல்ல நிலைக்கு வெனிசுலா ரீச் பண்ணி இருக்கும். பட் and also final thing, சாவேஸுடைய அந்த இனிஷியல் அவருடைய பீரியட்ல வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்தார். for people, free health systems and educations and employments, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கியூபா பிரசிடென்டா இருந்த ஃபெடரல் காஸ்ட்ரோட சேர்ந்து நிறைய விஷயம் இனிஷியேட் பண்ணியிருந்தார். பட் அவருடைய சில டிசிஷன்ஸ் மேக்கிங்கால and also current president the autocratic and the one party favoration ana or leadership ala இன்னைக்கு Venezuelans are struggling to survive to do the day to day transactions and day to day life and a lot of things. So just for a learning for us, and so don't depend with one thing, and depend just grow, develop your skills, develop or utilize all the resources. Even though country or any person, we should learn from the Venezuelans. Anyway, thank you very much for watching our mini vlogging about Venezuelan or Venezuela crisis, and thank you very much.